ஒரு மச்சம் அப்லோட் பண்ண ஒரிஜினல் ஃபோட்டோவில் இல்லை, ஏஐ எடிட் பண்ணி கொடுத்த ஃபோட்டோவில் அந்த மச்சம் இருக்குது. இந்த ஏஐ எடிட் பண்ணி கொடுத்த இடத்துல உண்மையாகவே அவங்களுக்கு அந்த மச்சம் இருந்திருக்கு. ஒரு சில பேர் இதை பிரைவசி லீக்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் இது ஏஐயோட மேஜிக் ரியலிஸ்டிக்காக பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கான சாரி எடிட் ட்ரெண்டிங்கில் ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணி அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஜாலக் பவானின்னு ஒரு யூசர் அவங்க இன்ஸ்டாகிராமில் பப்ளிக் அக்கௌண்ட் தான் வச்சிருக்காங்க. அவங்க ஜெமினி ஏஐயில் அப்லோட் பண்ண ஃபோட்டோவில் மச்சம் வந்து விசிபிளாக இல்லை, ஃபுல்லாக கவர் பண்ணி தான் அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஜெமினி ஏஐ எடிட் பண்ணி கொடுத்த ஃபோட்டோவில் ஒரு இடத்துல வந்து மச்சம் இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எந்த இடத்துல உண்மையாகவே மச்சம் இருந்துச்சோ அதே இடத்துல மச்சத்தை ஆட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஜெமினி ஏஐ. இந்த விஷயத்தை கேட்டு நிறைய பேர் வந்து ஷாக் ஆகிருப்பீங்க. ஆனால் நான் ஷாக் ஆகலை. எனக்கு இந்த மேட்டரை கேட்டதுலேருந்து எப்படி இது ஆயிருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போதான் என்னோட மைண்டுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒன்று, இவங்க மச்சம் தெரிகிற மாதிரியான ஃபோட்டோவை கூகுள் டிரைவில் சேவ் பண்ணி வச்சிருந்துருக்கணும், அப்படி இல்லைனா கூகுள் ஃபோட்டோஸில் வச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லைனா கூகுள் ஜெமினி தான் அவங்களோட பர்சனல் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணியிருக்கணும். இதில் எது உண்மைன்ட்டு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. நான் இப்போ கூகுள் ஜெமினியில் என்னோட கையை ஃபோட்டோ எடுத்து என்னோட கை ராசி எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு நான் அனுப்ப போகிறேன். நான் அனுப்பிட்டேன், அதுவும் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு, அது நம்மளுக்கு தேவையில்லாதது. இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, என்னோட கையை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் மை ஹேண்ட் லைக் ரியல் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து ஜெமினி ஏஐக்கு அனுப்புகிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஜெமினி ஏஐ ஒரு ஃபோட்டோவை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அது என்ன இமேஜ் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்னோட கை ராசி பாருன்ட்டு நான் அனுப்பியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே ஃபோட்டோவை இந்த இடத்துல வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ரெண்டுமே கிட்ட வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி அனுப்பின ஃபோட்டோவில் என்னோட கை ரேகை வந்து ஃபுல்லாக வந்து தெரிகிற மாதிரி நான் வந்து அனுப்பியிருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னோட ஹேண்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் மை ஹேண்டுன்னு நான் வந்து அனுப்பியிருந்தேன். அதில் நான் ஃபர்ஸ்ட் அனுப்பியிருந்தேன் இந்த கை ராசி பாரு அப்படின்னு சொன்ன இமேஜை வந்து எனக்கு ஓப்பன் மை ஹேண்டுன்னு சொன்ன இமேஜ் கூட வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கு. இவங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க மச்சம் தெரிகிற மாதிரியான ஃபோட்டோவை இந்த கூகுள் ஜெமினியில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ போச்சு பார்த்தீங்களா சாரி ட்ரெண்ட். அதில் வந்து இவங்க எந்த ஃபோட்டோவை அனுப்பியிருந்தாலும் இது மச்சம் தெரிகிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். அது ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு லைவாகவே எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டிட்டேன். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் கண்டிப்பாக கூகுளோட ஆக்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் என்னதான் கூகுள் ஆக்டிவிட்டி ஆஃப் பண்ணாலும் சரி, ஆன் பண்ணியிருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக உங்களோட மொபைலை ஆக்சஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்மளோட மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸில் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோஸ்லாம் பேக்கப் பண்ணுறதுக்கு கூகுள் டிரைவ்னு ஒன்று இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதில் இருந்து நம்மளோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கூகுள் நினச்சாங்க அப்படின்னா ஈஸியாகவே எடுக்க முடியும். ஸோ இப்போ நடந்த விஷயம், ஏஐ எடிட் பண்ணி கொடுத்த ஃபோட்டோவில் மச்சம் இருக்குன்னு ஒரு விஷயம் போச்சுல. ஸோ இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. கூகுள் நினச்சானா இதை விட அதிகமாகவே பண்ணுவாங்க. இந்த கூகுள் ஜெமினி ஏஐ மட்டும் இல்லை, எந்த ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஏஐலலாம் அப்லோட் பண்ணக்கூடாத ஃபோட்டோலாம் நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. எதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணால் சேஃபாக இருக்குமோ அந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.